ஹலோ மை டியர் பேரீஸ், எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சாரா அண்ட் இதுவும் நம்ம சேனல் டே பெரி ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரீம் கேர்ள் சீசன் 1 ஸ்பெஷல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எஃப்எஃப் கேட்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. ஸோ இப்போது உங்களுக்கும் தயங்கும் மேரேஜ் முடிஞ்சிருக்கும். எல்லோரும் அப்படியே அந்த வெட்டிங் ஹாலில் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ தயங்க்கு ஃபோன் வருது. ஸோ தயங்கும் யார் அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா வேறு யாரும் இல்லை, அவங்க அப்பா தான். ஸோ தயங்கம் அட்டன் பண்ணிட்டு, பா சொல்லுப்பா, ஒரு வழியாக பையனுக்கு கால் பண்ணணுன்னு தோணுச்சா? டே நீ பேசாதடா, பெத்த அப்பாவை கல்யாணத்துக்கு கூப்பிடாம கல்யாணம் பண்ணிட்ட. பா உனக்கு எல்லாம் தெரிஞ்சோ நீ இப்படிலாம் பண்ணுற பற்றியா? டே சும்மா சொன்னடா. ஆமாம், என் மருமகள் எப்படி இருக்கா? இப்போ கூட மருமகள் தான் முதல்ல கேட்குறேன். டேய் சொல்கிறா, சும்மா வந்துட்டு ஏதாவது. ஓ மருமகளுக்கு என்ன, நல்லா தான்ப்பா இருக்கா? அவள் நல்ல பொண்ணுடா, நல்லா தான் இருப்பா. பா இப்போவே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னை சுத்தமாக டீலில் விட்டுருவ போலையே. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. சரி தயம், அது உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னாச்சுப்பா? இல்லைடா, அம்மாவுக்கு மைல்டு அட்டாக். பா என்ன சொல்கிற? ஆமாம் தயம், இன்னைக்கு மார்னிங் தான். அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைடா, பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் டாக்டர் அவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க சொல்கிறாங்க. ஸோ அதான், அவள் வேற உன்னை சிஇஓ ஆக்கணும்னு சொல்லிகிட்ருக்கா. எனக்கு ஏதாவது ஆகிடும், அதுக்குள்ளே என் பிள்ளைய இந்த சீட்டில் உட்கார வைக்கணுன்றா. பா என்னப்பா நான் எப்படி? டே எப்படியோ எங்களுக்கு அப்புறம் நீ தாண்டா இதை பார்த்துக்கணும். புரியுதுப்பா. அப்புறம் தயம், இன்னொரு விஷயம். டாக்டர் அம்மாவுக்கு எந்த ஷாக்கிங் நியூஸும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் வெட்டிங் பற்றி அம்மாவுக்கு. பா விளையாடுறியா? ஆல்ரெடி நான் அம்மாக்கிட்ட நிறைய போய் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இதை மறைக்க வேணான்னு தான் இருக்கேன். நீ என்னப்பா இப்படி சொல்கிற? டே எனக்கும் புரியுதுடா, ஆனால் சிச்சுவேஷன் ஒன்று இருக்குல்ல. அப்போது ஒயின் எங்கே விட்டு வர சொல்கிறியா? வேறு வழி இல்லை தயம், நீ மட்டும்தான் வரணும். பா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க? பா எனக்கு புரியுது, அம்மாவோட ஹெல்த் முக்கியம்தான். ஆனால் அதுக்காக ஒயினை திருப்பியும் இப்போதான்ப்பா அவள் செத்து பொழைச்சி வந்திருக்கா. எனக்காக திருப்பியும் அதே புதக்குழியில் போய் அவளை தள்ளுன்ற. நான் எப்படிப்பா அவங்க அப்பங்கிட்ட அவளை விட்டு வர்றது? அந்த அவள் பற்றி உனக்கு தெரியும்ல, அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியும்ல. டே இரு என்ன கொஞ்சம் பேச விட்டுறியா? நான் என்னை இந்தியாவில் விட்டு வந்தால் சொன்னேன், அதுக்காக அவங்க அப்பா வீட்டில் விட்டு வரல சொல்ல. பா அப்புறம் எங்கப்பா அவளை விடுறது? தனியாக ரோட்டில் அனாதையை விட்டு வர சொல்கிறியா? டே அவள் ஏன் மருமக, அவளை நான் அப்படிலாம் விட்டு வர சொல்ல. அதான் ஊரில் உன் அத்தை இருக்கால, அவள் கூட இருக்கட்டும். நமக்கும் இந்தியாவில் ஒரு பிரான்ச் இருக்குது, ஸோ அதை ஒயின் பார்த்துக்கிட்டோம். அப்பா ஆனால் எப்படிப்பா ஒயின் இல்லாமல் நான்? கொஞ்ச நாள் தாண்டா, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்ச நாள், அம்மா சரியானதும் நானே பேசி ஒயின் இங்கே கூப்பிட்டு வரேன். ப்ளீஸ்டா எனக்காகடா அப்படின்றாரு தயாங்கும். அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி நீ ஃபோனை வை, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு உங்ககிட்ட தான் வரான். நீங்களும் தயங்க நோட் பண்ணுறீங்க. அவன் ஃபேஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. தயம் என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. ஃபோன் வந்துச்சு அதான். ஆமாம் அதான் கேட்குறேன், இது வரைக்கும் நல்லா தானே சிரித்து பேசிகிட்டு இருந்த, இப்போ எதுக்கு மூஞ்ச ஊருன்னு வச்சிட்ருக்க? உனக்கு தெரியும்ல நம்ம லைஃப்பில் இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டேன்னு. இப்போ என்னடா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்க? ஏய் அப்படிலாம் இல்லடி, அது தயம் என் கண்ணை பார்த்து சொல்லு, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு.
நீ ஏதோ மறைக்கிறேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சொல்லு, என்ன நடந்துச்சு அப்படி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ நடந்தது எல்லாமே தயங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை விட நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் தயங் இன்னும் உடஞ்சிருவான். அதுதான் உங்களுக்கு இன்னுமே ஹர்ட் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இவ்வளோதானா? ஏய், நான் உங்ககிட்ட எவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டுருக்கேன், நீ இவ்வளோ தானான்னு கேட்குற. இந்த பார்த்தேன், மாமா சொல்கிறது கரெக்ட் தான். இந்த பாரு, நமக்கு அத்தை முக்கியம். அத்தைக்காக தானே, கொஞ்ச நாள் தான், டக்குன்னு போயிடும்டா. இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம காலேஜ் படிக்கும்போது ஞாபகம் இருக்கா? எக்ஸாம் முடிச்சுட்டு 3 வீக்ஸ் வெக்கேஷன் போயிட்டு வந்தேன்ல, அந்த மாதிரி நினச்சிக்கோ. காலேஜ் வெக்கேஷன் முடிச்சுட்டு திருப்பி நான் காலேஜ் வர மாதிரி யோசிச்சுக்கோ. கொஞ்ச நாள் தான். நான் எங்கே இருக்க போகிறேன்? சித்தி கூட தானே இருக்க போகிறேன். அவங்க சித்தியாக இல்லை, என் அம்மாவை பார்த்துப்பாங்க. நானும் அவங்கள அம்மாவை தான் பார்க்குறேன். அவங்கள எனக்கு அம்மாவாக இருந்து என்னை நல்லா பார்த்துப்பாங்க. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் ஹாப்பியாக இருக்கேன். நான் எதுக்கு ஃபீல் பண்ண போகிறேன்? அதான் என் புருஷன் எனக்கு முழுசாக கிடச்சிட்டல. நான் இப்போது மிஸ்ஸஸ் தயங் ஆகிட்டேன்ல. அப்போது நம்ம கம்பெனியை நான் தானே பார்த்துக்கணும். இப்போ கொரியாவில் இருந்தாலும் எப்படியும் மாமா என்னை பார்த்துக்க சொல்லுவார்ல, அந்த மாதிரி நினச்சிக்கோ. நம்ம 2 பேருக்கும் மேரேஜே ஆகிடுச்சு. அப்போது 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று மருமக பார்த்துக்கிட்டோம், ஒன்று பையன் பார்த்துக்கோன்னு அப்போ பிரித்து கொடுத்தாருன்னு நினச்சிக்கோ. இதுக்கெல்லாம் என்ன எப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்க? எல்லாம் சரிதான், ஆனால் எப்படி உன்னை பார்க்காம பேசாமல் எப்படி இருக்க போகிறேன்? லூசு, பேசாமல் இருக்க போகிறோமா? டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு தானங்க. எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பேசணும்னு நினச்சா ஒரு வீடியோ கால், அது நீ என்னை பார்க்க தானே போகிற. வீடியோ காலில் பேசுகிறது, ஆடியோ காலில் பேசுகிறது, இது எல்லாம் எனக்கும் தெரியும். ஆனால் உன் கூட நேருக்கு நேராக உன் கண்ணை பார்த்து பேசுகிற அந்த ஃபீல் வராதில்ல. நான் அப்செட் ஆகும்போது என்னை உன் மடியில் படுக்க வச்சு தலையை கூத்திட்டு என்னை கம்ஃபர்ட் பண்ணுவல்ல, அதெல்லாம் கிடைக்காதுல்ல. தயங்க, சின்ன பையன் மாதிரி அடம் பிடிக்காத. இங்கே பாரு, நான் எங்கே இருந்தாலும் என் நினப்பு ஃபுல்லாக ஒன்றை சுற்றி தாண்டா இருக்கும். கொஞ்ச நாள் தான், நான் சீக்கிரமாக வந்துடுறேன். நீ போயிட்டு பத்திரமா வந்துடுற. சரியா? போ, நீ கிளம்ப. நிஜமாக போ சொல்கிறியா? ஆமாம், போ. பையன் இன்னைக்கு தான் மேரேஜ். ஆமாம், மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. என்னை விட்டு போகிறேன்னு கஷ்டமாக இருந்தா நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி நினச்சிப்பாரு. நீ அங்கே, நான் இங்கே இருந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் லவ் பண்ணுறோன்னு நினச்சிக்கோ. வயன், எனக்கு தெரியும் நீ எனக்காக தான் இப்படி பேசுகிற, ஆனால் உள்ளுக்குள்ளே நீ தானே ஹார்ட் ஆகிருக்க. ஐயோ தயங்க, நான் ஹார்ட் ஆகலடா, நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். நான் என்ன தனியாக இருக்கேனா? இங்கே பாரு, எனக்காக அண்ணனுங்க இருக்காங்க, சித்தி இருக்காங்க, சித்தப்பா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்கடா. அப்புறம் ஏன்டா இப்படி ஃபீல் பண்ணுற? நீ போயிட்டு பத்திரமா வருவியா? அது வரைக்கும் பொண்டாட்டி உனக்காக வெயிட் பண்ணுவாளாம். சரியா? அப்போ நான் போய் ஆகணுமா? தயங்கா, எத்தனை வாட்டி தாண்டா கேட்ப? நீ போய் தான் ஆகணும். சரி போகிறேன். அதை கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் சொல்லல.
ம் போகிறேன், இதுக்கு அதுவே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்க வழி அனுப்புகிறீங்க. ஆனால் தயங்க்கு நல்லாவே தெரியும் நீங்கள் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டே தான் பேசுகிறீங்க அப்படின்னு. ஸோ இப்போ தயங்கும் வேறு வழி இல்லாமல் உங்களை வீட்டில் விட்டுட்டு அப்படியே ஏர்போர்ட் தான் கிளம்புறான். ஸோ நீங்களும் சென்ட் ஆஃப் பண்ண வந்திருப்பீங்க. ஆனால் தயங்க முன்னாடி அழக்கூடாதுன்ட்டு தான் நீங்கள் எல்லா எமோஷனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அது அவனுக்கே தெரியும். அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் அவன் காலேஜ் வெக்கேஷன் போகும்போது நீங்கள் அழுதுருப்பீங்கள்ல அவனுக்காக. ஸோ அந்த இதெல்லாமே அவனுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ அப்போது ஜேகே தான், டேய் நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போயிட்டு வா. என்னது நீயா? நான் போகணும், நீ இங்கே இருக்க போறியா? ஆமாம். டேய் நீ என்ன விளையாடுறியா? நான் இப்போ போகணுன்னா கண்டிப்பாக அம்மா ஒன்றை தான் கேட்பாங்க. டேய் சிஇஓவாக நீ தானடா அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க, அப்புறம் நான் எதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வா, நீயும் வா அப்படின்றான். ஸோ ஜிகேவும் அப்போது வயன் அவள் தான் வரமாட்டாளே, நான் என்ன கூப்பிட்டு போக மாட்டேன், நான் சொன்னேன், அவள் தான் வர மாட்டேங்கிறா. அவள் திமிரை பற்றி உனக்கு தெரியும்ல. டேய் உனக்கு திமிர் இல்லை, அவள் சொல்கிறது கரெக்டாக. நம்ம போகலாம், போயிட்டு சீக்கிரமாக குட்டி பிசாசு தூக்கிடலாம். அண்ணன் என்னண்ணா இப்போ பாரு இன்னும் குட்டி பிசாசுனையும் கூப்பிடுற. நீ தாண்டி என் குட்டி பிசாசு. அது சரி. அப்புறம் நான் எப்பவுமே சொல்கிறது தான், நீ எனக்கு மட்டும்தான் அண்ணன், வேறு யாருக்கும் கிடையாது. வேறு யாராச்சும் நான் அண்ணன்னு கூப்பிட்டாங்கன்னா அவங்களையும் கொல்லுவேன், உன்னையும் கொல்லுவேன். ஐயோ கடவுளே, கல்யாணமே ஆயிடுச்சு, இன்னும் பச்சை குழந்த மாதிரியே ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்கள அப்படியே ஹக் பண்ணிட்டு, ஏய் குட்டி பிசாசு, நாங்கள் போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த அப்படி இப்படின்ட்டு ஏதாவது என் காதில் விழுந்துச்சு, அப்புறம் இருக்குடி உனக்கு. இல்லைண்ணா நான் அழ மாட்டேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்படியே நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வரீங்க. ஐ மீன் தயங்கோட அத்தை வீட்டுக்கு தான் வந்திருப்பீங்க. வந்ததும் நீங்கள் தயங்க ரூமுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு உங்களால் சுத்தமாக முடியல, இப்போ தான் கஷ்டப்பட்டு அவன் கூட ஒன்று சேர்ந்தோம், ஆனால் ஒரு நாள் கூட அவன் கூட இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு பெயின். நீங்கள் ரொம்பவே அழுகிறீங்க. இது உங்கள் அதை சித்திக்குமே தெரியும். பட் அவங்க உங்களை கம்ஃபர்ட் பண்ணலான்னு வருவாங்க. பட் நீங்கள் டோரே ஓப்பன் பண்ணல, ஸ்டில் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. தயங்கா போயிட்டல்ல, என்னை விட்டு போகிறல்ல, உன்னை பார்க்காம எப்படி இருப்ப? ஏதோ பெரியவ மாதிரி உனக்கு தைரியம் சொல்லி அனுப்பிட்டேன். ஆனால் உன்னை விட நான் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். உன்னோட டச், உன்னோட சிரிப்பு, இதெல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் எப்போவுமே உன் செஸ்டில் தூங்கும்போது அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். ஆனால் இனிமேல் அப்படிலாம் தூங்க முடியாதுல்ல. இப்போ கூட இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி. இப்போது நீ முன்னாடி வரமாட்டியான்னு தோணுது, ஆனால் நீ வரமாட்டல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. ஸோ இப்படியே தான் ஒரு 2 days நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் தயங்கோட அப்பா சொன்ன மாதிரி நீங்கள் இந்தியாவில் இருக்க கம்பெனி நீங்கள் தான் டேக் ஓவர் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு 2 days நீங்கள் ரொம்ப அழுதுருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன தான் இருந்தாலும் இது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது ஒயினோட டீயோட அத்தை தான் உங்கள்கிட்ட வராங்க. ஒயின்மா, அம்மா சொல்லுங்கள், என்னாச்சு? ஒயின் நீ ஹாப்பியாக தான் இருக்கியா? அம்மா நான் நல்லா தான் இருக்கேன். அதான் அம்மா மாதிரி பார்த்துக்க நீங்கள் இருக்கீங்க. அப்புறம் தயங்க இருக்கா? எனக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் ஜங்குக்கண்ணா, நான் நல்லா இருக்கேன். ஃபைன்,
உண்மையை சொல்லு, நீ தயங்க மிஸ் பண்ணலையா? எனக்கு தெரியும் ஒயின், டெய்லி நீ யாரும் இல்லாதப்போ தயங்கோட ஃபோட்டோ ஹேக் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாமல் அழுதுட்டுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட இதுக்கு போய் சொல்கிற? நான் உனக்கு சித்தி தான். ஆனாலும் உன் கூட பழகின கொஞ்சம் நாளில் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ தயங்க மேலே இவ்வளோ உயிராக இருக்குன்னு. எல்லாம் சரியாயிடும். ப்ளீஸ்டா, இவ்வளோ அழுதுட்ருக்காத. சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒர்க்கு கிளம்பி போகிறீங்க. ஸோ இப்படியே தான் ஒரு 6 months பாஸ் ஆகுது. ஸோ ஆஃப்டர் 6 months அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் தயங்கோட ஆஃபீஸில் தயங்கோட அம்மா ஜேகே எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அப்போ தயங்கோட அம்மா தான், ஜேகே அம்மா சொல்லுங்கம்மா, அது தயங்கோட பிஏ விஷயமா பேசியிருந்தேனே, இன்னும்மா அது கால் கிடைக்கல? அம்மா சொல்ல மறந்துட்டேம்மா. அது அப்பா சொல்லியிருந்தாரு, நம்ம இந்தியாவில் ஒரு பிரான்ச் இருக்கே. ஆமாம், அங்கேருந்து ஏதோ ஒரு ஸ்டாஃபை இங்கே ப்ரொமோட் பண்ணி அனுப்புகிறேன்னு சொன்னார். இந்தியாவிலேருந்தா? எப்படி? இல்லைம்மா, அது ரொம்ப டேலண்டடாக பொண்ணு தான். அண்ட் நம்ம ஆஃபீஸில் நிறைய ப்ராஃபிட் வரதுக்கு காரணம் அவளோட ப்ரெசன்டேஷன் அப்பா சொன்னார். ஸோ அதான் அவளை இங்கே ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைம்மா, அவள் என் தங்கச்சி தான். ஓ, உன்னோட தங்கச்சியா? அப்போ நல்லதாக போச்சு. சரி, எப்போ வரா? கிளம்பிட்டாமா? இந்நேரம் இங்கே ரீச் ஆகிருக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறா. ஹலோ, சொல்லுண்ணா. என்னம்மா வந்துட்டியா? வந்துட்டேண்ணா. சரி, நீ அங்கே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே உள்ளே போகிறான். ஸோ உள்ளே போயிட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரான். இதை பார்த்தோன்னே தயங்கு செம ஷாக்கு. அப்படியே என்ன சொல்கிறது, ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்றுட்டான். ஸோ அப்போது தயங்கோட அம்மா தான் அப்படியே பார்த்துட்டு ஜேகே கிட்டே கேட்குறாங்க, யார் ஜேகே இது? அம்மா, நான் சொன்னல என் தங்கச்சி இந்தியாவில் இருக்கான்னு. அவள் தான், பேர் ஒயன். ஒயன், இது இவங்க தான் நம்ம கம்பெனியோட. தெரியும்ண்ணா, நீ சொல்லியிருக்கல. அப்புறம் இது தயாங், நம்ம கம்பெனியோட புது சிஇஓ. ஹாய் மிஸ்டர் தயாங். அண்ணா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு, ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். நைஸ் டு மீட் யூ அப்படின்றீங்க. ஸோ அப்போ தயங்கோட மைண்ட் வாய்ஸ், அட பாவீங்களா, குடும்பமே ஃப்ராடாக இருக்கும் போல், என்னம்மா ரெண்டும் சேர்ந்து நடிக்குது. ஷபா, நீங்கள்லாம் இங்கே இருக்க வேண்டியவங்களே கிடையாதுடா. உங்களுக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷனே இல்லாமல் ஆஸ்கர் அவார்டு வாங்கிடுவீங்க போல். என்னம்மா நடிக்கிற பாரு. இருடி, என் கையில் சிக்குவல்ல, அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு வெல்கம் மைன், நைஸ் டு மீட் யூ அப்படின்றான். ஸோ ஹேண்ட் ஷேக் பண்ண நீங்களும் கையை நீட்டுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான், அண்ணா எனக்கு என்ன ஒர்க்குன்னு சொல்லவே இல்லையே. அதான் மேடம் ஒன்று பிஏவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. உனக்கு என்னென்ன ஷெட்யூல்னு நான் சொல்கிறேன், நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்கள கூப்பிட்டு போயிடுறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் தயங்கோட கேபினில் தான் இருக்கணும் கூட. ஸோ இப்போ கேபினில் யாருமே இல்லை, நீங்கள் தான் அப்படியே உள்ளே போய் பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்படியே ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது தயாங் உங்களை பார்த்துட்ருக்கான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது.
பட் நீங்களும் பார்க்காத மாதிரி அப்படியே இருக்கீங்க. இப்போது நீங்கள் தான் ஃபைலை எடுக்கிற மாதிரி அப்படியே செக் பண்ணுறீங்க. என்ன நான் இவ்வளோ நாள் கழிச்சு அவனை பார்த்துருக்கேன், ஒரு ரியாக்ஷன் கூட இல்லையா, என்னை மிஸ் பண்ணவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. அப்போது தயங்கம் அப்படியே பார்க்குறான். புரிஞ்சிச்சு. என்னடா இவன் 3 மாதம் கழிச்சு வந்திருக்கேன், என்னை பார்க்கவே மாட்டேன்னு தானே யோசிக்கிற? தோணணும். எவ்வளோ தைரியம் உண்டா, நீ இங்கே தான் வரப்போகிறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் உன் அண்ணன் அந்த மீல் கூட சேர்ந்து ஆக்டிங் பண்ணியிருப்ப. 2 பேர் சேர்ந்து ஆக்டிங் பண்ணீங்கள்ல, இப்போ ஏன் ஆக்டிங்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே உங்களை அவாய்ட் பண்ணுறான். அப்போது நீங்கள் தான் இதுக்கு மேலே போனால் சரி வராது, பேசாமல் கழுத்தில் நம்மளே இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தயங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தயங்கதான் எதிரிக்கையா என்னது என்ன தயங்கி, நானே உன்னை 3 months அப்புறம் பார்த்துருக்கேன், ஆசையாக வந்து ஹக் பண்ணா ஏன் ஹக் பண்ணுறேன்னு கேட்குற, உனக்கு இதெல்லாம் தெரியாதான்னு? ஏய் நடிக்காதடி, இவ்வளோ நேரம் அண்ணன் கூட சேர்ந்து என்னெல்லாம் பேசினேன், என்ன உனக்கு முன்னும் பின்ன தெரியாதா? இதுக்கு முன்னாடி என்னை பார்த்ததே இல்லையா? என்னெல்லாம் ரீல் விடுற, என்ன தயங்கா, என் மாமியார் முன்னாடி உன்னை எப்படி நான் தெரிஞ்ச மாதிரி சொல்ல முடியும்? அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது பிரச்சனை ஆயிடும்ல உனக்கு, அதனால தான் அண்ணா சொல்ல வேணான்னு சொல்லுச்சு. ஆமாடி, அண்ணன் என்ன சொன்னாலும் கேளு, ஆனால் புருஷன் சொல்வது கேட்காத. சாரி தாயங்கா, எதுக்கு இப்போ கோச்சிக்கிறேன், நான் பாவம் இல்லை. ஏச்சி இந்த பேபி வாய்ஸ் நீ பாட்டு இப்போ பாரு, அவனா இந்த ஒரு மாடுலேஷன் கொடுத்து மறுக்கிறது. என்ன தாயங்கா திருப்பி திட்டுற, போடா. நானே ஒன்று பார்த்து ஆசையாக கட்டி பிடிச்சேன், ஓ எனக்கு எதுவும் வேணாம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செல்லமும் நடிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க நம்ம தயவுக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இருந்தாலும் முகத்தை சீரியஸாக வச்சுட்டு அந்த பக்கம் திரும்பி நின்று சிரிக்கிறான். அப்போ நீங்கள் தான் ஃப்ராடு, என்னடா திரும்பி நின்று சிரிக்கிறியா, இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்து அவனை போட்டு அடின்னு எடுக்கிறீங்க. அப்போ அவன் தான், நிப்பாட்ரி, இப்போதும் நீ வலிக்குதுரி, விட்ரி, என்னடி பண்ணுற, இவ்வளோ நேரம் என்ன அழக வச்சல, இந்த அனுபவி உனக்கு வேணும்டா, இனிமேல் என்கிட்ட வரவில்லை, அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கிறீங்க. அப்போ அவன் தான், ஏய் போதும், நீ படாத இடத்துல போட்டு போடுவது, சி குறும்பிடிச்சவனே, உனக்கு எப்போ எங்கே போகுதுன்னு தெரியல, நான் என்ன சொன்னேன் நீ என்ன சொல்கிற, அதெல்லாம் ஒன்று போடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தயங்க்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனும் மீட்டிங் போகிறான். ஸோ 2 பேரும் மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு அப்படியே இருக்கீங்க. இப்போ ஜேகே தான் கேபினுக்கு வரான். டே எதுக்குடா இப்போ என்ன வர சொன்ன? இல்லை மச்சான், அது உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? அதாவது என்னோட கேபினில் கொஞ்சம் செட்டப் மாற்றணும். ஏன் இந்த கேபினுக்கு என்ன நல்லா தானே இருக்குது? நல்லா தான் இருக்குது, ஆனாலும் என்ன ஆனாலும் இல்லை மச்சான், இதெல்லாம் ஃபுல்லாக இந்த கேபின் ஃபுல்லாகவே கிளாஸில் சுற்றி கிளாஸ் இருக்க மாதிரியே செட் பண்ண. டே கிளாஸ் இருக்க மாதிரியா? என்னடா சொல்ல வர? அப்படின்னா நீ எதாவது பிளான் பண்ணுறியா? இல்லை மச்சான், அதான் எனக்கு நல்லாவே தெரியும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும்ல, அதை தடுக்க தான். என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், எனக்கு வஹின் இப்போ தான் 3 months கழிச்சு வந்திருக்கா. நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, எனக்கு அவ கூட இருக்கணும். அதுக்கு என்னடா, இனிமேல் அவள் இங்கே தானே இருக்க போகிறா,
என் வீட்டில் வந்து பார்த்துட்டு போ. இல்லை மச்சான், ஆஃபீஸில் இன்கேஸ் நாங்கள் பேசுறது யாராவது பார்த்துட்டு அது ப்ராப்ளம் வந்தாலும் நான் சால்வ் பண்ணிவிடுவேன். ஆனால் ஒயன் ஃபீல் பண்ணுவாள். அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா இதை ஃபுல்லாக கிளாஸில் இருக்க மாதிரியே பண்ணிவிடு. கிளாஸில் பண்ணால் உள்ளே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஐயோ மச்சான், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வெளியில் என்னெல்லாம் நடக்குது, யாரெல்லாம் வராங்க, யார் போகிறாங்க, அதாவது என் கேபின்குள்ளே யார் எப்போ வராங்கன்னு எனக்கு தெரியணும். ஆனால் நான் உள்ளேருந்து வாட்ச் பண்ணுறேன், வெளியில் இருக்கவங்க தெரியக்கூடாது. புரியுதா? வெளியே இருக்கிறது உள்ளே தெரியணும், உள்ளே இருக்கிறது வெளியே தெரியக்கூடாது. அடு கேடி, நீ அப்படி வரியா? வருந்துருச்சா? வழியாத பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவும் போயிடுறான். செட்டியடா டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்களும் டைமோட அம்மாவுக்கும் உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கோம். அவங்களும் உங்ககிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ தான் ஒரு நாள் நீங்கள் தயம் எல்லாருமே ஆஃபீஸில் இருக்கீங்க. இப்போ என்னென்னா அது வின்டர் சீசன். ஸோ உங்களுக்கே தெரியும், கொரியாவில் ஸ்னோஃபால் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் தான். ஸோ அப்போது ஆஃபீஸ் ஃபுல்லாகவே ஸ்னோ. ஏன்னா அது வந்து அந்த இடம் ரொம்பவே ஸ்னோ பொழியிற இடம். ஸோ ஃபுல்லாகவே ப்ளாக் ஆகிடுச்சு. ஸோ அப்போது நீங்கள் தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ போயிட்டுருக்கும்போது திடீர்னு அந்த ஸ்னோக்குள்ளே உங்கள் கால் மாட்டிக்குது. உங்களால் வெளியே வரவே முடியல. அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணுறது, இப்போ நான் எப்படி வெளியே போகிறது, காலை வர எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஸோ தயங்க வந்து ஒரு மீட்டிங்கில் இருந்திருப்பான். நீங்கள் ஜஸ்ட் தண்ணி குடிக்கலான்னு தான் வெளியே வந்திருப்பீங்க. அப்போ தான் இது நடந்திருக்கும். ஸோ தயங்கம் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, இவன் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி வரான். பார்த்தா நீங்கள் இங்கே மாட்டிகிட்ருக்கீங்க. வயன் தயங், அது என்னால் வெளியே வர முடியல, கால் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இரு நான் வரேன். இல்லை தயங் வேணாம், வந்தால் உனக்கு ஏதாவது ஆகிடும், நீயும் மாட்டிக்குவ. முதல்ல வாய் மூடு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தயங் அங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்குறான். ஸோ அங்கே ஒரு ராட் மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்னோவை ஸ்லோவாக உடச்சி உங்களை மெதுவாக வெளியில் எடுக்கிறான். உங்களால் பெயின் தாங்கவே முடியல, ரொம்ப வலிக்குது. தயங் என்னால் முடியலடா, ரொம்ப வலிக்குது. ஒரு நிமிஷம் இரு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறான். ஸோ டாக்டரும் உங்களை செக் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு டாக்டர் என்னாச்சு, அது வயனுக்கு சொல்லுங்க டாக்டர், அவங்க ரைட் லெக் ஃப்ராக்சர் ஆகிருக்கு தயங். வாட்? ஆமாம், அவங்க இப்போதைக்கு அவங்களால நடக்க முடியாது. ஸோ கால் சரியாகிறதுக்கு மேபி ஒரு 6 months ஆச்சும் ஆகும். இந்த 6 months அவங்க கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வேணால் ஸ்லோவாக அவங்க நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். டாக்டர் இல்லை தயங், நான் அப்படி சொல்லலை, பட் நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். ஓகே தயங், ஒரு 1 week இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் வரான். ஸோ தயங் இந்த 1 week உங்கள் கூடயே தான் இருந்திருப்பான், ஆஃபீஸ் கூட போகாமல். ஸோ நீங்களும் தயங் எனக்கு ஒன்றும் இல்லைடா, ஏன் இப்படி இருக்க, பாரு நீ சரியாக தூங்கவே இல்லை, உன் கண்ணெல்லாம் பார்த்தாலே தெரியுது, அவ்வளோ டயர்டாக இருக்கு. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. வீட்டுக்கு போய் நான் ரெஸ்ட் எடுக்கணுமா? அப்போது உன்னை யார் பார்த்துப்பா? தயங் அதான் அண்ணா, அம்மா, அப்பா எல்லோரும் இருக்காங்கல்ல,
அம்மா அப்பா இருக்காங்க தாண்டி, ஆனால் அவங்களோட நான் தானே ஒன்று பார்த்துக்கணும். தயம் எனக்கு புரியுது, ஆனால் எதுவும் பேச வேணாம். போதும், நீ எதுவும் பேசாத. உடனே இந்த மாதிரி முடிஞ்சதுக்கு வச்சுக்கோ. பாருண்ணே அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. உனக்கு தான் அவனை பற்றி தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? அவன் சொல்கிறது கரெக்டா? நீ தூங்கு போ. ஆனால் நீயுமா? என்ன நீயுமா? போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கையும் சொல்லிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே டேப்லெட்லாம் சாப்பிட்டு தூங்கிடுறீங்க. அப்போ ஒரு நாள் தயங்கோட அம்மா ஆஃபீஸ் வந்து பார்ப்பாங்க. தயம் இல்லை. ஸோ அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்டே கேட்குறாங்க, என்ன தயம் இன்னும் வரலையா? மேம் அது என்னாச்சு? இல்லை மேம், சார் ஆஃபீஸ்க்கு வந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேம். வாட்? ஆமாம் மேம், அவர் இப்போல்லாம் ஆஃபீஸ் வரதே இல்லை. ஏன், என்னாச்சு? இல்லை, வயன் கடிப்பட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாம். ஸோ சார் அவங்க கூட தான் இருக்கார். ஏதாவது இம்பார்ட்டண்ட் மீட்டிங்னா வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ண சொல்லிட்டு போயிடுறாரு மேம். ஏன்னா இப்போது அவங்க இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஸ்டாஃபும் வேறு வழி இல்லாமல் அட்ரஸ் கொடுத்துட்றாங்க. இப்போது தயங்கோட அம்மா அங்கே தான் வந்துட்டுருக்காங்க. அப்படியே இப்போது உங்கள் சைடு வந்தால் நீ எப்போவுமே உங்கள் கூட ஜெய்க்கோட அம்மா இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க இல்லை. ஸோ உங்களுக்கு இப்போது ரெஸ்ட் ரூம் வேறு போகணும். ஆனால் உங்களால் நடக்க முடியாது, யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். ஸோ இப்போ கொஞ்சம் நீங்கள் கை பிடிச்சி ரெஸ்ட் ரூம் போகிற அளவுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் நடக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் மோஸ்ட்லி நீங்கள் வீல் சேர் தான் யூஸ் பண்ணுவீங்க. பட் இந்த டைம் வீல் சேர் கொஞ்சம் தள்ளி இருக்குது, உங்களால் அதை எடுக்க முடியல. ஸோ அப்போ நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு வந்து அதை எடுக்க பார்க்குறீங்க. அப்போ தான் தயம் கரெக்டாக உள்ளே வரான். நீங்கள் அந்த வீல் சேரை எடுக்க போகும்போது தடுக்கி அப்படியே விழுந்துடுறீங்க. ஸோ இதை பார்த்தோன்னே தயம் அப்படியே வந்து உங்களை விடாமல் பிடிக்கிறான். ஏதாவது வேணும்னா கேட்க தெரியாதா? இப்போ உன்னை யார் பெட்டை விட்டு எந்திக்க சொன்னது? என்ன? இல்லை தயம், அது ரெஸ்ட் ரூம் போகணுன்னா என்கிட்ட சொல்ல மாட்டியா? என்கிட்ட சொல்ல என்ன? இல்லை தயம், அது எப்படி? அது உன் அம்மா இல்லை, அதனால தான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் ஒன்றும் 3வது மனுஷன் கிடையாது. உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட கேட்கலாம், புரியுதா? சாரி தயங். அவனை இந்த ஒரு டைலாக் போட்டுரு, வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போகிறான். ஸோ அவன் தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்களும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரீங்க. தயம் உங்களை அப்படியே கையில் தூக்கிட்டு தானே வந்திருப்பான். ஸோ உங்களை வந்து பெட்டில் அப்படியே படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு, என்னடி ஓகேவா? எதாவது வேணுமா? இல்லை தயம், ஒன்றும் இல்லை. எதாவது வேணுமா? தயம், அது நான் கொஞ்ச நேரம் செஸ்ட்டில் தலை வச்சு தூங்கட்டுமா? இதுக்கெல்லாமா பர்மிஷன் கேட்கணும்? வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஸ்ட்டோட வச்சு உங்களை அணைச்சிக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு பேபி மாதிரி தூங்குறீங்க. இன்னொரு பக்கம் தூக்கத்தில் உங்கள் கலந்துட்டு வருது. தயங்க மேலே பட்டதும் தயங்க புரியுது நீங்கள் அவனை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா தயங்க அவன் வீட்டுக்கு போயிடுவான், நீங்கள் ஜேகே வீட்டில், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு தயங்கோட அம்மா வெளியே நின்று பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஸோ அவங்களும் தயம் அப்படின்னு கத்துறாங்க. நீங்கள் அப்போ தான் எழுந்திக்கிறீங்க. பார்த்தா தயங்கோட அம்மா முன்னாடி நிற்கிறாங்க கோவமா. நீங்கள் அப்படியே பயந்து எழுந்திக்கிறீங்க. அப்போ தயங்கடா, என்ன பண்ணுற? தயங், அது அம்மா. என்ன எப்போனாலும் தெரிஞ்சதுன்னா? ஒன்றும் இல்லை, நீ படு. தயங், அம்மாவுக்கு தெரிஞ்சா? தெரியட்டும், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங் சொல்கிறான்.
ஸோ தயங்கோட அம்மா தான். தயங் என்ன பண்ணிகிட்ருக்க? ஆ அம்மா, அது வயனுக்கு உடம்பு சரியில்லை, அதான். இதை பார்த்தேன், வயன் ஜஸ்ட் அன் எம்ப்ளாயி தான். ஒரு எம்ப்ளாய்க்கு உடம்பு சரியில்லைன்னா ஏதாவது காசு வேணும்னா கொடு, இல்லை லீவ் கேட்குறாங்களா லீவ் கொடு. அதை விட்டுட்டு என்னது வேலைக்கார மாதிரி அவளுக்கு போய் பணியோட பண்ணிகிட்ருக்க. உன் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும்ல? அம்மா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? தயங் வேணாம் சொல்லாத. வயன் சும்மாரு, இதுக்கு மேலே என்னால் மறைக்க முடியாது வயன். சாரி. தயங் என்ன நடக்குதுங்க? நான் கேட்டுகிட்டே இருக்கேன்ல, சொல்லு. மா, உனக்கு இப்போ என்ன? வயனுக்கும் எனக்கும் என்னன்னு தெரியணும், அதானே சொல்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி வயன் இந்த கம்பெனியோட ஸ்டாஃப் கிடையாது. ஷீ இஸ் மை ஒய்ஃப். தயங் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுமா. நான் இந்தியா போயிருந்தேன்ல, அப்போ தான் நான் வயனை மீட் பண்ணேன். ஆனால் அவள் என்ன அப்போ தான் மீட் பண்ணான். ஆனால் அவளை நான் என் கனவுல தான் முதல்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் நேரில் பார்த்தேன். அம்மா அப்பா அன்புக்காக எங்கிற எனக்கு ஒரு அம்மாவாக வந்தா. சிரிக்கவே தெரியாத என்ன சிரிக்கவும் வச்சது அவள் தான். என் உலகத்தையே மாற்றினவ அவள் மட்டும்தான். எனக்காக உயிரை கொடுக்க துணிஞ்சோம்மா. அவளை மாதிரி ஒரு பொண்ணு நீ எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, என்ன சொன்ன? ஸ்டேட்டஸ். இதை பாருமா, உனக்கு தான் இந்த ஸ்டேட்டஸ், இது எல்லாமே முக்கியம். அது எனக்கு கிடையாது. எனக்கு லவ் தான் முக்கியம். அன்புக்கு முன்னாடி இந்த சொத்தெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. தயங் நான் சொல்கிறத கேளு, அவளை விட்டு. இந்த பார்த்தேன், நான் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த பாருமா, எனக்கு ஒயின் இல்லாத வாழ்க்கை தேவையே இல்லை. ஒயினை விட்டுட்டு வந்து தான் நான் இங்கே இருக்கணும்னா அப்படி ஒரு லைஃபே எனக்கு தேவையில்லை. நான் என் ஒயின் கூட்டு இங்கேருந்து போய் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. உனக்கு உடம்பு முடியல, எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அப்பா சொன்னதுனால தான் இதை நான் மறைக்க வேண்டியதாகிடுச்சு. இல்லைன்னா நான் கொரியா வரும்போது என் ஒயின் கூட தான் வந்திருப்பேன். ஆல்ரெடி அவள் ரொம்ப அழுதுட்டா. அவள் வாழ்க்கையில் இனி வாழக்கூடாது. அதுக்காக தான் நான் போராடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படி நிற்கிறாங்க. அப்போது தயங்கோட அப்பாவும் அங்கே வந்து நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ தயங்கோட அம்மாவுக்கும் ஒரு பொண்ணு நம்ம பையனுக்காக இவ்வளோ பண்ணுவாளா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆரம்பத்தில் அவங்க வேணான்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் தயங்கோட லைஃப்பில் நடந்த எல்லாமே கேட்டு அவங்களும் ஓகே சொல்லி ஒயினையும் தயங்கையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் அவங்க 2 பேருக்கும் ஒரு பாப்பா பிறக்குது. ஸோ அது ஒரு அழகான கேர்ள் பேபி, நேம் ஆரா. கேரக்டர் அண்ட் பார்க்குறதுக்கும் எல்லாமே தயங் மாதிரி தான், தயங்கோட ஜெராக்ஸ். ஸோ எப்போவுமே அவள் வந்து அப்பா செல்லம் தான். பாருடாடா, இந்த அம்மா என்னை இப்போ பாரு திட்டிக்கிட்டே இருக்கு. பாரு, சாக்லேட் கூட கொடுக்க மாட்டேங்கிறா. ராட்சசி. நான் ராட்சசி அடி. ஆமாம் போடி. உன்ன கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குதா பாரு. எதுக்கடி என் பிரின்சஸ் திட்டுற? வந்துட்டான். பொண்ணா அப்படி ஒன்றும் சொல்லிடக்கூடாதே, உடனே வந்துடுவான். இப்போதான் உனக்கு உன் பொண்ணு தான் முக்கியம்ல, என்னை அப்படியே மறந்து போயிட்ட. அப்படிலாம் இல்லடி, எனக்கு ஒன்று தான் முதல்ல பிடிக்கும். யூஆர் மை ஃபர்ஸ்ட் பேபி. போதும், ரொம்ப ஐஸ் வைக்காத. அம்மா இப்போ எதுக்கு அவளை திட்டிகிட்ருக்க? திட்டாமல் என்ன பண்ணுறதுரா? இங்கே பாரு, ஹோம்ஒர்க் பண்ண சொன்னால் பண்ண மாட்டேங்கிறா. எல்லா புக்லேயும் கீச்சு வச்சிட்றா. மேம் என்கிட்ட சொல்கிறாங்க
உங்கள் பொண்ணு யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்னு. ஏய், குழந்தைன்னா அப்படி தான் இருக்கும். அவளுக்கு இப்போ என்ன வயசாயிடுச்சு? இப்போல்லாம் விட வேணாம், நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். நீ கிளம்பு. ஆராமா? அம்மா அப்படி தான். நம்ம 2 பேரும் பார்க் போயிட்டு விளையாடிட்டு அப்படியே பீஸ்லாம் போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு பாப்பாவுக்கு நிறைய டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாமா? ஹேய் ஜாலி, டேடா தான் பெஸ்ட்டு. நீ போடி குட்டுச்சு, நீ எனக்கு வேணாம். ஏய் குட்டுச்சியா? யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? அது ஆமாம், நீ தான். அப்பா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காரு, ஆனால் நீ அப்பாவோட ரொம்ப குட்டியாக இருக்க, அதான் நான் அப்படி கூப்பிட்டேன். அப்பனுக்கு புள்ள தப்பாகவும் பிறந்திருக்கு போல். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ தயங்க இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் மாறவே இல்லைல்ல நீ, அப்போ பார்த்த மாதிரி சின்ன குழந்தையாகவே இருக்க வாயின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கா. ஓகேடா, இதோட நான் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாய் பாய்.